ஹே ஹாய் இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். சரி எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இந்த மால் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எஸ், அது இந்த எஃப்எஸ்எம் மால் தான். ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே உள்ள கீழே இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. பேபி டாய்ஸ் நிறையா இருந்துச்சு. சாஃப்ட் டாய்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஹவுஸ் இந்த காயின் போடுவோம்லே சின்ன வயசுலலாம் விளாண்டுருக்கு ஞாபகம் இருக்கா, அந்த டாய்ஸு, செஸ் போர்ட், அப்புறம் இந்த கிச்சன் பேபி செட் நிறையா இருந்தது, டாக்டர் இதெல்லாம் இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தவாஸ், அப்புறம் குழிப்பணியாரம், ஸ்டவ்வு, குக்கர், மிக்சி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நிறையா பீங்கான் பிளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி கப் அண்ட் சாசர் கூட இருக்குது. சரி ஒரு இதோட எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 805. ரொம்ப காஸ்ட்லியாக தான் விற்பாங்க எல்லாமே மால்குள்ளே. இது நம்ம வெளியே வாங்கினோன்னா ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. இது க்யூட்டாக இருக்குது. இது எவ்வளோன்னு பார்த்தேன், 890 போட்டிருந்துச்சு. சரி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் உடனில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது இந்த முறுக்கு வத்தல் இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அதான் இந்த உடன் சம்மந்தப்பட்ட இந்த சப்பாத்தி கல், அப்புறம் இந்த மத்து, அப்புறம் இந்த சாரி சிப்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த இது அதெல்லாம் இங்கே தான் நான் பார்க்குறேன். அண்ட் தென் சேமியா, மேகி, இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. மசாலா பேக்கெட்ஸு எல்லாம் இருந்துச்சு இங்கே. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 சாக்லேட் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த மாதிரி மேங்கோஸ் அண்டு பைனாப்பிள், இந்த மாதிரி ட்ரைட் ஐட்டம்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அது வச்சுருந்தாங்க. நெல்லிக்காய், ட்ரை நெல்லிக்காய் அது கொஞ்சம் இருந்தது. நான் இங்கே மேலே வந்தோடனே தான் ஒரே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாலுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். அப்போ வந்து செம்மையாக இருந்தது இந்த மால். நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஸ்டால்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ் கடை இருந்தது. அது இப்போ எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபன்லேண்ட் மட்டும்தான் இருக்குது தவிர வேறு எந்த கடையுமே இல்லை. ஒரே ஒரு டீ கடை வச்சுருக்காங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில, மெயின்டெனன்ஸே இல்லை. சரி ஃபன்லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிறையா விளாட்றதுக்கு, பெரியவங்க விளாட்றதுக்கு நிறையா இருக்குது தவிர சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு 1-2 தான் இருக்குது. ஸோ நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அந்த கார்டை வச்சு நம்ம என்ன கேம் வேணால் விளாண்டுக்கலாம். எங்கேயுமே சிலது வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை. நாங்கள் ஒரு 1-2 கேம் விளாண்டோம். எனக்கு ரொம்ப எப்பயுமே மால் பண்ண பிடிச்ச கேம் இது பேஸ்கெட் பால். அப்படியே வெளியே வந்துட்டு சரி அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம். ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அவ்வளோதான், இந்த டே வந்து இதோட முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.